எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் மதிக்கக்கூடிய ஆக்சுவலி தொடர்ச்சியாக நிறைய அமைப்புகள், நிறைய விவாதங்கள், நிறைய தியேட்டர் விசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்குறோம். ஆனால் பெரியார் திடல் அப்படிங்கும்போது எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இங்கே இருக்கு இந்த விருதுகள் வாங்கிய அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தோட எந்த விருதுகளையும் எந்த மூலைக்கு வேணாலும் போய் எவ்வளோ விருதுகள் வேணாலும் வாங்கலாம், ஆனால் இந்த விருதுக்கு ஈடாகாது. கஸ்தூரிராஜா சார் வந்து இங்கே கூட்டு வர்றதுக்கு காரணங்கள் வந்து நிறைய இருந்தது. குறைந்தபட்சம் கருப்பு சட்டையுடன் கூட்டு வர முடிந்தது. தோழர்களே, நான் மதிக்கக்கூடிய மேடையில் விற்றிருக்கும் ஆளுமைகள் அத்தனை பேரும் மிக முக்கியமான, எப்போதும் பெருமதிப்புக்குரியவர்கள். அரங்கத்தில் குழுமியிருப்பவர்களுக்கும் வணக்கம். தோழர்களே, முன்னால் பேசியவர்கள் அத்தனை பேரையும் வழிமொழிய முடியாது, மன்னிக்கவும். சில விஷயங்களில் வழிமொழிகிறேன், சில விஷயங்களில் வழிமொழிவதில்லை. முதலில் தமிழில், இது ஏன் தமிழ் படம் என்று நான் டேக் பண்ணலை அப்படின்னா வந்து, ஒரு தமிழக காதல் கதைகள் என்று தமிழின் மிக மூத்த எழுத்தாளர் ஒரு 50 கதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பை தொகுக்கிறார். அதில் ஒரு கூட இஸ்லாமிய கதைகள் இல்லை. தமிழில் இஸ்லாமிய சினிமா சாத்தியமே இல்லை என்பதை இங்கே இருக்கக்கூடிய பலர் கேட்டு நான் கடந்த 20 வருடங்களாக அப்படி ஒரு சினிமாவுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். தமிழ் இஸ்லாமிய சினிமா என்பது சிந்தனையில் இருக்கலாம், ஆனால் அது செயல்படுத்த முடியாது. செயல்படுத்தினாலும் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நான் நிச்சயமாக அதை நான் ஒரு இஸ்லாமிய சினிமா என்று டேக் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. வந்து எல்லா தமிழ் படங்களுக்கும் கிடைக்கக்கூடிய சலுகை தமிழ் முஸ்லிம்களுக்கு கிடைப்பதில்லை, தமிழ் இஸ்லாமிய படைப்புகளுக்கும் கிடைப்பதில்லை. நம்ம வந்து இவ்வளவு இதுக்கு முன்னாடி தலித்துகள் எப்படி இங்க சினிமாவில் வந்து காட்டப்பட்டார்கள் இங்கிறத நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணாதான் தலித் சினிமான்னு ஏன் சொல்றேன்னு தெரியும். ஏன் கருப்பு இலக்கியங்கள், கருப்பின இலக்கியங்கள் ஏன் நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவைன்னு இருக்குங்கிறதையும் நம்ம கொஞ்சம். நான் வந்து அடிப்படையில் என்னுடைய பெயர் மீராக் அபுல் ஹசன், நான் மீரா கதிரவன் என்று மாற்றிக்கொண்டேன். என்னுடைய மனைவி பெயர் ஜென்னி மார்க்ஸ். ஜென்னி மார்க்ஸுங்கிற பெயருக்காகவே நான் பழகி காதல் திருமணம் செய்து கொண்டவன். என்னுடைய அவள் பெயர் தமிழரசி, வெளித்திரு என்ற படங்களை நான் ஒரு பொது அடையாளங்கள், இன்னும் சொல்ல போனால் தமிழ் அடையாளத்தோடு தான் வந்தேன். ஆனால் நான் தமிழ் அடையாளத்தோடு தான் இங்கே நான் இங்கே நடத்தப்படுகிறேனா என்று கேட்டால் அது ஒரு பெரிய விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கேள்வி. அதனால் தமிழில் 100 ஆண்டு காலமாக 110 வருடங்களாக தமிழில் இஸ்லாமிய சினிமா சாத்தியமில்லை என்கிற போது இது தமிழ் இஸ்லாமிய சினிமா என்று நான் அதற்கு ஒரு அடைமொழி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 50 கதைகளை தொகுத்த எழுத்தாளருக்கு தெரியாதா தமிழில் இஸ்லாமிய எழுத்தாளர் இல்லை என்று? தமிழில் காதல் கதை எழுதுவதற்கு இஸ்லாமியர்களுக்கு முடியாது என்று தெரியாதா? அப்போ இந்த தமிழ் அடையாளம், தமிழ் கல்ச்சருங்கிறது அது வேற ஒரு டாபிக். அது நம்ம டெஃபினெட்லி நம்ம கொஞ்சம் இந்த மேடையில் இல்லாமத்தோட விரிவாக பேச வேண்டும். பிறகு சென்சார், இது ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்ல போனால் வந்து தோழர்கள் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து சென்சார் வந்து என்னுடைய முந்தைய 2 படங்களுமே கடுமையான முறையில் சென்சாருக்கு உட்பட்டு நான் அது வந்து பயங்கரமான பிரச்சனை போய் ரிவைசிங் கமிட்டியில் எஸ்வி சேகர் வந்து சென்சார் பண்ணார். தோழருக்கு தெரியும், கவின்மலர் தோழருக்கு வந்து அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து, நீங்கள் எல்டிடிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க, படத்தில் வரக்கூடிய கேரக்டர் முத்துக்குமார்லேருந்து திலீபன்லேருந்து எல்லாமே எழுத்து சார்பாக இருக்க பேராக இருக்கேன். வந்து ஐயோ அப்படியா, நானும் ஒரு ஆக்ட் பண்ண கஸ்தூராஜா சொல்கிற மாதிரி, ஐயோ அப்படியா, அதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸாக இருக்கும் சார், ஏன்னா சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறது. அது எப்படிங்க, வரக்கூடிய எல்லா போலீஸும் கேட்டவங்க, ஒரே ஒரு போலீஸ் நல்லவன், அவங்க வரவங்க அவங்க நேம் பேஜ் பிரபாகரன் இருக்கு அப்படின்னாரு. அப்படியெல்லாம் நான் வந்து எனக்கு சென்சாரில் அனுபவங்கள் இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பதைப்பதைப்பு இருந்தது. அந்த பதைப்பதைப்போடு தான் நான் வந்து சென்சாருக்குள்ளே போகும்போது அவங்க வந்து அப்படி ஒரு பதைப்பதைப்புக்கெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி போன உடனே அந்த பத்திரத்தில் 3 கையெழுத்து போடுங்க, நோ கட்ஸ் நோ கரெக்ஷன்ஸ். கடந்த 4 வருடங்களில் சரிங்க, இதெல்லாம் பிக்சர் தான், ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரே வேற. இப்போ நோ கட்ஸ் நோ கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கடந்த 4 வருஷங்களில்
ஒரு கட்டு கூட இல்லாத படம்னு சொல்லி எனக்கு சென்சார் கொடுத்தாங்க. நானும் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து அடுத்த நாளே பத்திரிகைகளை கழித்து செய்தியை சொல்லி போஸ்டர்ஸ் அடித்து ஒட்டி 28ஆம் தேதி பக்ரீத் அப்படின்னு நான் ரிலீஸ் பண்ணேன். 2 நாள் இருக்கும். உங்கள் படத்துக்கு சென்சார் மறுக்கப்படுது. நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி போகணும்னாங்க. ஏங்க ரிவைசிங் கமிட்டி போக வேண்டிய தேவையே இல்லையேங்க. இன்னும் இந்த படத்தில் ரிவைசிங் கமிட்டி இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியல. அதான் பிரச்சனை. அப்போ நான் பெங்களூரா அது ஹைதராபாத் ஆகும்போது ஹைதராபாத்தில் ஒரு 14 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தாங்க. வழக்கம் போல் அங்கேயும் ஒரு பெரிய பயங்கர தீவிரமான ஒரு டிஸ்கஷன் நடந்தது. ஜனநாயகம் நேர்ந்தது நமக்கும் நேரலாம் போல இருக்குங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அவங்க வந்து இது எதுக்கு இங்கே ரிவைசிங் அனுப்புனாங்க, இது அனுப்ப வேண்டிய தேவையே இல்லையே அப்படின்னு. நோ கட்ஸ் நோ கரெக்ஷன்ஸ், உங்களுக்கு யூ அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, வரலாற்றில் ஒரே படத்துக்கு 2 முறை யூ வாங்கினேன், பெருமை ஹபீபிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொண்டு நான் சென்னை வந்தோம். இதில் என்ன பிரச்சனைனா, இந்த 28ஆம் தேதி பக்ரீத்தில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் லட்சங்களுக்கு அதிகமான, அதாவது பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணி ப்ரமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் ப்ரமோஷன் பண்ணணும், இவ்வளோ தான் வந்து பிஸ்னஸ் இருக்குங்கிற அடிப்படையில் நாங்கள் செலவு பண்ணதுனால அடுத்து 28ஆம் தேதி வர முடியாமல் போனதுனால எங்களுடைய 12ஆம் தேதிக்கு தள்ளும்போது ஏற்கனவே வந்து செலவு பண்ண பணத்தை திரும்ப கொண்டு வர முடியாதனால அப்படியான சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்போ இது வந்து டெஃபினெட்லி தமிழ் படம்ங்கிறதுனால இது நடக்கலை, தமிழ் இஸ்லாமிய படம் என்பதால் நடக்கிறது. பிறகு தொடர் எனக்கு கஸ்தூராஜ் சார் பேசின நிறைய விஷயங்கள் உடன்பாடு இல்லை தான், இருந்தாலும் அவர் ரொம்ப என்னுடைய ரொம்ப அன்புக்குரியவர். இஷாக்குடைய மணல் உரையாடல் நான் நிறைய படிச்சிருக்கேன் தோழர். பொதுவாகவே கவின் தோழருக்கு வந்து கப்பலுக்கு போன மச்சான் கனெக்ட் ஆனது மாதிரி தமிழ் இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே கப்பலுக்கு போன மச்சான் இருக்கும். இந்த டைட்டிலே படத்துக்கு வந்து ஹபீபிக்கு பதில் கப்பலுக்கு போன மச்சான்லாம் டிசைன்லாம் பண்ணோம் தோழர். அதாவது இந்த 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 பரிவின் ஏன் அப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி டிஸ்கஷன்லேயே சண்டை நடந்தது. அந்த டிஸ்கஷனில் என் அசிஸ்டன்ஸ் கிட்ட துப்பாக்கி கொடுத்துருந்தா என்ன அன்னைக்கே சுட்டு கொண்டிருப்பாங்க. வந்து எப்படி வந்து அபுதாஹிர் வந்து தந்தையை இழந்திருக்கிறான், தொழில் நடிந்து போச்சு, இந்த சூழலில் அவன் வந்து அந்த பொண்ணு மறுக்கிறா எப்படி அப்படின்னு. தோழர்களே, காலம் காலமாக மன்னிப்பு விட்டு கொடுத்தலுங்கிற விஷயத்தில் அவர் என்ன பண்ணுவார், பாவம் என் வீட்டுக்காரர், அவர் என்ன பண்ணுவார், அவரை மன்னிச்சிருக்கலாமே அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. பிறகு வந்து என்னன்னா, அந்த நடக்கிற அந்த இத்தா சண்டையில் நடக்கிற விஷயம் இல்லை தோழர், அது கொஞ்சம் உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த பொண்ணு அந்த இத்தா சண்டையில் உடனே அந்த முடிவும் எடுக்கலை. கடைசியாக அந்த பொண்ணு வந்து அவனை லைப்ரரிக்கு வரவழைக்கிறான். லைப்ரரியில் வர வைப்பது என்பது அவன் மீதான நேசமும் அவனோடு வாழ்வதற்கான ஒரு அன்புனாலும் தான். வந்து அவள் எவ்வளோ தூரம் அவள் காயம் அடைஞ்சிருப்பான குறித்து அவளுக்கு கவலையே கிடையாது. எல்லா ஆண்களையும் போல கையை பிடிச்சு 2 நாளில் மறந்து நம்ம கல்யாணம் இருக்கு, நடந்ததெல்லாம் ஒரு முசுல்பத்துன்னு நினச்சி நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன விஷயம் அவளை காயப்படுத்துது. அவன் நினைச்சிருந்தா அந்த தொலைபேசி உரையாடலே அவனை முடிச்சிருந்திருக்கலாம். ஆக்சுவலாக அந்த இத்தா சண்டையில் நடந்த எந்த விஷயமுமே கிடையாது. பிறகு வந்து ஜாகின் பாக்கு குடியுரிமை திருத்த சட்ட போராட்டத்திற்காக மக்கள் தங்களின் குடியுரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் போது துப்பாக்கி வைத்துக்கொண்டு ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து சுடுறது இருக்குல்ல, அதுக்கு ஒப்பானது தான் வந்து அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் வந்து நிச்சயமாக வந்து அவன் மாப்பிள்ளை கல்யாணம் விடுங்கிற ஒரு அதிகாரம் தான் வந்து என்ன அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. வந்து நீ நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா வந்து கல்வி இல்லாத ஒரு அழகு தோழர் அழகாக சொன்னாங்க. வந்து ஒரு சாதாரண மாமியார் மருமக சண்டையிலே வந்து கேட்பாங்க, நீயே எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசலை, உங்கள் அம்மா கிட்ட எனக்காக ஒரு வார்த்தை பேசலைங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப காயம் தானே. வந்து அந்த பொண்ணோட காயத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம். நான் அடிப்படையில் பெரியார் சிந்தனையில் வளர்ந்தவன், பாலச்சந்திரன் கோட்டுகளில் வளர்ந்தவன் அல்ல. நான் பெரியார் விருதை பெற்றவன். பரிவின் போன்ற கதாபாத்திரங்களுக்காக இந்த படத்தில் பெண் கதாபாத்திரங்கள் எவ்வளவு வலுவாக இருப்பதற்காக ஒரு கூட்டமே என்னை யூடியூப்பில் கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. என்னை பாலச்சந்தரோடு ஒப்பிடுவதை தயவு செய்து நிறுத்திவிடுங்கள்.
ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து நிச்சயமாக வந்து ஆமாங்க அது பண்ணியிருக்க கூடாது தான். அது வந்து அப்புறமா நான் வந்து இந்த படம் வந்து நிறைய லேயரில் பேசணும்னு விரும்புகிறேன் தோழர். நீங்கள் வந்து மார்ட்டின் லூதர் கிங்கை வந்து அவனுக்கான விஷயமா இல்லை, அது பொது சமூகத்துக்காக நான் விட்ட செய்தி. பொது சமூகம் வந்து சிறுபான்மையினருக்கு அநீதி இழைக்கப்படும் போதெல்லாம் பெரும்பான்மை பொது சமூகம் வந்து அமைதி காக்கிறது இல்லை, அது எங்களை தொந்தரவு செய்யுது. ரெண்டாவது வந்து புரட்சி பெண்கள், ஆக்சுவலி எந்த பெண்ணாக இருந்தாலுமே அந்த முடிவை தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கு புரட்சி பெண்ணாக இருக்குங்கிற அவசியமே கிடையாது. நான் பார்த்த இப்போ நானும் ஒரு நண்பனும் போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தங்க ஒரு குரூப் வந்து என்னை அட்டாக் பண்ணுறாங்க. என் நண்பன் பக்கத்துல இருந்து மௌனமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப வலிக்கும். ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே, ஐயோ அவன் என்ன பண்ணுவான் பாவம், ஐயோ அவனால் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அவன் ஏதாவது பேசியிருக்கலாம்லாங்கிறது தான் அவன். நிச்சயமாக அந்த பொண்ணு வந்து சரி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு விட்டுருந்தா ஒரு சராசரி பண்ணா மாறியிருப்பாங்கிறது தான் என்னோட விஷயம். பர்வீன் சராசரி பண்ணா மாறக்கூடாதுங்கிறது என்னுடைய விஷயம் வந்து. அது சராசரி பெண்ணுங்கிறது வந்து அதுக்கு வந்து நம்ம பெரிய அளவில் புரட்சி பெண்ணாக இருக்குங்கிற அவசியம் இல்லை. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சுயமான பெண்கள், என்ன நான் பார்த்த பெண்களே நிறைய பேர், என்னோட அம்மா, என்னோட சின்னம்மா, எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்படி நான் நிறைய அனுபவங்களை பார்த்துருக்கிறேன். ஒரு வார்த்தை பேசலைங்கிறதுக்காக பெட்டி படுக்கை எடுத்துட்டு போயிட்டு திரும்பி வராத பெண்களை நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். அதன் பிறகு அந்த உறவை முடிச்சுக்கிட்டு போய் 40 வருடங்களாக அந்த அந்த வாசமே இல்லாத இருந்த பெண்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஐயோ அவர் வந்து கஷ்டப்படுறாரு, அவரை பார்த்துருக்கலாமே. நம்ம எல்லா பெண்களையும் அப்படி தானே போகிறோம். வந்து நிறைய நேரங்களில் பெண்கள் வந்து வீட்டில் ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறது எங்கே இருக்குன்னா அந்த சென்டிமீட்டர்ஸில் தான் நம்ம உட்கார வைக்கிறோம். தான் அவர் என்ன பண்ணுவார், ஐயோ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், இது என்னுடைய பார்வை தோழர். நிச்சயமாக அந்த பொண்ணு வந்து இஸ்லாமிய சினிமாவில், இந்தியன் சினிமாவில் இல்லை, இன்டர்நேஷ்னல் சினிமா வரைக்கும் இஸ்லாமிய பெண்கள் குறித்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா. இஸ்லாமிய பெண்களுக்கு சுயம் கிடையாது, இஸ்லாமிய பெண்கள் வாசிக்க மாட்டாங்க, இஸ்லாமிய பெண்கள் வந்து அடிமையின் குறிடாக இருப்பாங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்கு, அந்த மேற்குலக சிந்தனையை பிரேக் பண்ணுறதுக்கு தான் பர்வீன் கேரக்டர் வச்சோன்றது. அது தேவையாகவும் இருக்குது. ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்ல போனால் இன்றைக்கி நிறைய தேட்டருங்களில் போய் பார்க்கும்போது அந்த கேரக்டர் நிறைய இஸ்லாமிய பெண்கள் மட்டும் இல்லாமல் இஸ்லாம் அல்லாத பெண்களுமே அதை ரொம்ப பெரிய அளவில் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஆமாம்மா, அது உங்களுடைய எல்லாருடைய வாதங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக வந்து சுயமரியாதை எது, சுயநலம் எது என்பதை நன்றாக தெரிந்து கற்றுக்கொண்ட பெரியாரிய கொள்கையிலிருந்து நான் வந்தவன். அதில் நான் உறுதியாக சொல்லுவேன். அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக எனக்கு வலிக்குது தோழர். எனக்கு வந்து RSS குடியுரிமை திருத்த சட்டத்தில் ஒருத்தர் உள்ளிறங்கி வந்து சுடுறது எனக்கு வலிக்கலை. ஆனால் பொது சமூகம், சமூக வலைதளங்கள்லேயும் மற்ற இடங்கள்லேயும் காத்த அமைதி இருக்குல்ல, அந்த அமைதி என்னை வந்து ரொம்ப தொந்தரவு செஞ்சது. அப்படி தான் வந்து நம்ம வந்து அதை ஒரு மெட்டாஃபராக தான் பார்க்கணும் தோழர். அது டெஃபினெட்லி இந்த படம் முழுக்க அப்படியான லேயர் நிறைய இருக்குது. நீங்கள் எல்லாரும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. வந்து இப்போ தமிழுக்கும் முஸ்லீமுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது காகிதம் இல்லத்துடைய புகைப்படத்தை காட்டுறோம். வந்து காகிதம் இல்லத்துக்கு கீழே வந்து எல்லா வளமும் பெற்ற மொழி எங்கள் தமிழ் மொழின்னு காட்டுறோம். வந்து அப்படி நிறைய இருக்கு. முஸ்லீம்களுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்கும்போது முஸ்லீம்கள் விவசாயத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படியான விஷயங்களாக தான் நம்ம வந்து கடைசி அந்த காட்சி இருக்கு. நான் இன்னொரு முறையும் பரிசீலனை பண்ணுறேன் தோழர். ஏன்னா வந்து ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக நான் நிறைய நேரங்களில் பார்க்கும்போது நானே அப்படியான ஒரு ஆணா சொந்தங்களை எட்டி பார்க்குறேன். என்னதான் நம்ம பேசினாலும் என்னுடைய ஒய்ஃபை, என்னுடைய சொந்தக்காரங்களை, உறவுகளை சென்டிமெண்ட்ஸ் வழியாக வந்து என்னோட நிலைமையை நீ நினச்சி பார்க்க மாட்டியா அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அங்கே தான் இப்போ நம்ம வந்து பெண்களை நிறைய நேரங்களில் வந்து அடைச்சி வைக்கிறோமோன்னு நினைக்கிறேன். வந்து மற்றபடி இவ்வளோ நேரம் இந்த ஒரே இதில் நிறைய போதாமைகள் இருக்குது தோழர். நிச்சயமாக அது ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி தான். வந்து நான் வந்து உண்மையாகவே சொல்லப்போனால் வந்து தமிழ் சினிமாவில் அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆக்சுவலி ஒரு இஸ்லாமிய சினிமாவை ஏன் இவ்வளோ நாள் யாரும் எடுக்கலை, இஸ்லாமிய தயாரிப்பாளர்கள் அவ்வளோ பேர் இருந்தும் ஏன் இஸ்லாமிய படம் எடுக்கலை, இஸ்லாமிய நடிகர்கள் இருந்து ஏன் இஸ்லாமிய படங்கள் பண்ணது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இன்னொரு மேடையில் நம்ம கொஞ்சம் விரிவாக பேசலாம். இந்த விழாவை எடுத்த வந்து உலக சினிமா பாஸ்கரன் அவர்களுக்கும், பிறகு வந்து நம்மளுடைய இது என்னுடைய இடம், அதனால் தனிப்பட்ட முறையில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது.
ரைட்டர் அவர் விஎஸ் முகமது அமீன், அவர் சமரசம், அவருடைய நெய்தல்ங்கிற சிறுகதையை வாசித்து பார்த்துட்டு தான் நம்ம இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இந்த விழா நிச்சயமாகவே ரொம்ப சந்தோஷம் தருது, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏன்னா வந்து முதல் விழா, முதல் விருதுகள் இவங்க எல்லாருக்குமே வந்து அது பெரியார் மேடையாக இருக்கிறதே இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தோழர்கள் அத்தனை பேருக்குமே நன்றி.